ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 5 விஷயம் நம்ம எக்ஸலில் பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே பார்க்காத விஷயமா ஒரு 5 விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ரீசெண்டாக கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னோட தேங்க்ஸு. உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த சேனல் இன்னும் நிறைய பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இது என்னென்னா நம்ம மெட்டீரியலோட கலர்ஸை இதில் வச்சுருக்கோம். ஸோ இது கிளைண்ட்டோட சாய்ஸ் படி நம்ம அந்த கலரை கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட்டுக்கு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை அந்த மெட்டீரியல் நிறைய சப்ளை பண்ணுவோம். ஸோ இது எல்லா கலருமே சப்ளை பண்ணுவோம். அதில் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச கலரை நிறைய சப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட் இருந்து வரும்போது அவருக்கு என்னெல்லாம் கலர்ஸ்னு சென்ட் பண்ணுவோம். நம்ம அந்த சென்ட் பண்ணும்போது அந்த கலர் சென்ட் பண்ணும்போது நம்ம அவருக்கு பிடிச்ச கலரை இதில் ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் கலரை மாத்திரம் நம்ம ஹைலைட் பண்ணோம்னா நம்ம மேனுவலாக எல்லா இடத்துலையும் போய் நம்ம அதில் ஹைலைட் பண்ண முடியாது. இது ஃபுல்லாகவே அந்த மெட்டீரியலில் வரக்கூடிய கலர்ஸ். ஸோ ஒவ்வொரு இடமா நம்ம போய் மேனுவலாக ஹைலைட் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஷாட்டில் இது எல்லா இடத்துலையும் அந்த கலர் எங்கே இருக்கோ அதை ஹைலைட் பண்ணணும். சப்போஸ் கிளைண்ட்டுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூ கலரை காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் ஹெச் அடிச்சிங்கன்னா இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இது ஓப்பன் ஆகும். இதில் ஃபைண்டில் இந்த ப்ளூ கலரை டைப் பண்ணி ஓகேவா. இப்போ இந்த ஏரியாவில் தான் நமக்கு கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள கலர்ஸை ஃபைண்ட் ஆல் போடுங்க. ஸோ மொத்தம் 29 ப்ளூ இதில் இருக்குது. ஸோ இந்த 29 ப்ளூவே ரீப்ளேஸ் வித் பண்ணும்போதே நம்ம இதில் ஃபார்மெட்டில் நம்ம கலர் செட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரீப்ளேஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா ப்ளூ கலர் மாத்திரம் இங்கே ஹைலைட் ஆகிடும். ஸோ மற்ற எதுவுமே செலக்ட் ஆகல, ப்ளூ மட்டும் இங்கே செலெக்ஷன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்ததுனால செலக்ட் ஆயிடும். ஓகேவா. இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஹோம் டேப்ல போயிட்டு நம்மளே அதை போல்டு, இட்டாலிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல ஹைலைட் பண்ணிக்கலாம். கலர் கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு விதத்துல ஹைலைட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ இதுலயே நம்ம ஒரு போர்ஷன் தான் நம்ம ஹைலைட் பண்ணணும். ஃபுல்லா நம்ம ஹைலைட் பண்ண வேண்டாம், ஒரு போர்ஷன்ல தான் ஹைலைட் பண்ற பிராக்டிஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா இது இப்போ இந்த ஏரியால உள்ள கலர்ஸ் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணணும், ஃபுல்லா செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த ஏரியா மட்டும் தனியா நம்ம செலக்ட் பண்ணவும் முடியும். அதுலயே அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரோல் ஹெச்ல போயிட்டு இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்தோம்னா ஃபுல்லா அந்த 29 ப்ளூவும் நமக்கு ஹைலைட் ஆகாது. 11 தான் வந்திருக்கு. இந்த ஏரியால உள்ள ப்ளூ மட்டும் தான் நமக்கு இப்போ வந்திருக்கு. நீங்க இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ இங்க உள்ள ப்ளூ மட்டும் தான் செலக்ட் ஆகும், ஃபுல்லா கம்ப்ளீட்டா செலக்ட் ஆகாது. அப்ப இங்க மாத்திரம் நம்ம ஹைலைட் பண்ணி அனுப்பினாலும் நம்மளால அதை பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, இது மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த கண்ட்ரோல் எஃப்ல ஃபைண்ட் ஆல்ல வர லிஸ்ட்டை செலக்ட் பண்ணோம்னா அந்த கண்டென்ட்டும் செலக்ட் ஆகுதுங்கிறது தான் இதுல பாயிண்ட். ஸோ அந்த கண்டென்ட் செலக்ட் ஆகும்போது அதை நீங்க ஃபார்மேட் பண்ணிக்கலாம், அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இது டைம் சேவ் பண்ணி ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். டைம் சேவ் பண்ணி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்.